வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க அது சார்ந்த பரபரப்பும் அது சார்ந்த காட்சிகளும் வேகமாக நகர்கின்றன. பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டு விட்டார். ராகுல் காந்தி தலைமையிலான அரசாங்கம் அடுத்து அமைய வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிய வண்ணம் இருக்கிறார்கள். அநேகமாக காங்கிரசுடைய பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி அறிவிக்கப்படலாம் என்றும் தேர்தலுக்கு முன்பாக அறிவிப்பு வராது என்றும் பார்வைகள் இருக்கின்றன. இது இரண்டு அணிகளை பற்றிய நிலவரம் என்றால், மூன்றாவது அணி உருவாகுமா உருவாகாதா, தேர்தலுக்கு முன்பாக உருவாகுமா என்ற கேள்வி பிரதானமாக எழுந்திருக்கிறது. அதற்கு அச்சாரம் அமைப்பது போல இடதுசாரிகள் ஏற்பாட்டில் இந்த மாத இறுதியில் அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுக்கு மதவாதத்துக்கு எதிரான ஒரு மாநாடு டெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அதிமுக மற்றும் பல மாநில கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மதவாதத்துக்கு எதிரான மாநாடு என்று சொன்னாலும் கூட இது மூன்றாவது அணிக்கான அச்சாரமாகவும் பார்க்கப்படுகிறது. இப்பொழுது பிரதானமாக எழக்கூடிய கேள்வி, தேர்தலுக்கு முன்பாக ஒரு மூன்றாவது அணி அமையுமா, அந்த அணி பலம் மிகுந்த அணியாக இருக்குமா, அல்ல தேர்தலுக்கு பிறகுதான் நிலவரத்துக்கு ஏற்றாற் போல அந்த நிலை உருவாகுமா? இவற்றையெல்லாம் தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அலச இருக்கின்றோம். மூன்றாவது அணி அமையுமா அல்ல காணல் நீராகவே போகுமா? இது பற்றிய விவாதத்தை தொடக்குவதற்கு முன்பாக முதலில் ஒரு தொகுப்பினை காட்டும். மூன்றாவது அணிக்கான முஸ்தீபுகளில் வழக்கம் போல கம்யூனிஸ்டுகள் களம் இறங்க தொடங்கியுள்ளனர். தில்லி ராம்லீலா மைதானத்தில் மதவாத சக்திகளுக்கு எதிரான மாநாடு என்ற பெயரில் மதச்சார்பற்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். அவர்களின் மூன்றாவது அணிக்கான அழைப்பில் முலாயம் சிங்கின் சமாஜ்வாதி கட்சி, நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், தமிழகத்தின் அஇஅதிமுக ஆகியவை பிரதானப்படுத்தப்பட்டுள்ளன. காங்கிரஸ், பாஜக இல்லாத மூன்றாவது அணி தேர்தலுக்கு முன்பே ஒன்றுபடுவதற்கான சாத்தியக்கூறு உள்ளதா? சமாஜ்வாதி இருக்கும் இடத்தில் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் இருக்க இயலாது. ஐக்கிய ஜனதா தளம் இருக்கும் இடத்தில் லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளம் இருக்க இயலாது. அதிமுக இருக்கும் இடத்தில் தேமுதிகவோ திமுகவோ இடம்பெற முடியாது. தெலுங்கு தேசமும் ஒய்எஸ்ஆர் காங்கிரசும் ஓரணிக்குள் வர முடியாது. அவ்வளவு ஏன், மூன்றாவது அணிக்குள் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் வருமானால் கம்யூனிஸ்டுகளே வெளியேறிவிடுவர். இவை ஒருபுறம் இருக்க, யார் பிரதமர் வேட்பாளர் என்ற வகையிலும் மூன்றாவது அணிக்குள் முடிவு காண்பது சுலபமல்ல. ஒருபுறம் நரேந்திர மோடிக்கு வளர்ந்து வரும் செல்வாக்கு பாஜக அணிக்கு ஒரு பரவசத்தை தந்தாலும், நிதிஷ்குமாரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் சிபு சோரனும் பாஜக அணியிலிருந்து வெளியேறியுள்ளனர். அதே சமயம் பாஜக அணிக்குள் வேறு சில கட்சிகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன. அதேபோல் காங்கிரசுக்கும் சில இழப்புகளும் சேர்க்கைகளும் நடந்துள்ளன. மொத்தத்தில் தேசிய கட்சிகளான காங்கிரசும் பாஜகவும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத அளவில் தான் உள்ளன. எனவே 2014 அமையவுள்ள ஆட்சி மாநில கட்சிகளால் தான் தீர்மானிக்கப்பட உள்ளது. மாநில கட்சிகள் தேசிய கட்சிகளின் தலைமையில் ஆட்சி அமைய ஆதரவு தரப்போகின்றனவா அல்லது தங்களுக்குள் அணிகண்டு ஆட்சி அமைக்கப் போகின்றனவா என்பதை வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகப்படுத்தியுள்ளன. மூன்றாவது அணிக்கான அச்சாரமாக, அதனது தொடக்க புள்ளியாக இந்த மாத இறுதியில் நடக்க இருக்கக்கூடிய அந்த மாநாடு அமையுமா? அந்த முயற்சிகள் வெற்றி பெறுமா? ஒரு வலுவான மூன்றாவது அணி அமையுமா? இந்த கேள்விகளை எல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பிரதானப்படுத்த இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் மாநிலங்களவை உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான திரு டி.கே. ரங்கராஜன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திகே செல்வன் இணைகிறார், உங்களையும் வரவேற்கின்றோம். இதேபோல பாரதிய ஜனதாவின் கல்யாணராமன் அவர்களும் இணைகிறார். மூவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். நான் திரு ரங்கராஜன் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மாநாடு பற்றிய கேள்விதான். இது மதவாதத்துக்கு எதிரான மாநாடா அல்ல பாராளுமன்ற தேர்தலுக்கு மூன்றாவது அணி அமைக்கிறதுக்கான ஒரு அச்சாரமா இல்ல 2 in 1? அதாவது இது ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்கான ஒரு மாநாடு. முசாஃபர் நகர் போன்ற இடங்களில் மதக்கலவரங்கள் வேகமாக வளர்கிற பொழுது, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியும் அதன் முன்னிறுத்தி இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களும் தன்னை ஹிந்துத்துவாவாக அறிமுகப்படுத்திக் கொண்டு சிறுபான்மையினருக்கு ஒரு பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்
மதச்சார்பற்ற கட்சிகளை இணைத்து இந்தியாவிலே மதச்சார்பற்ற கொள்கைகளுக்குத்தான் மரியாதை உண்டு என்பதும், மத மாச்சரியங்களை கடந்து மக்கள் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்லக்கூடிய மாநாடு தான் அது. அது மூணாவது அணி என்றோ அல்லது இரண்டாவது அணி என்றோ அதற்கு பெயர் கூட்டுவது என்பது ஊடகங்களுடைய ஆவல், பத்திரிகையாளர்களுடைய ஆசை. ஒரு மாற்று அணிக்கான எந்த முயற்சியும் இல்லை. இது வெறும் மதவாதத்துக்கு எதிரான ஒரு மாநாடு. நான் சொல்றேன் நீங்க ரொம்ப உடனடியாக 30ஆம் தேதி நடக்கப் போவது என்பது மதச்சார்பற்ற கட்சிகளை இணைப்பதற்கான ஒரு முயற்சி. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்மானத்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இனங்கள், பல்வேறு மனங்கள், பல்வேறு மதம் பேசக்கூடிய மதத்தை சார்ந்திருப்பவர்களுக்கு எந்த துன்பமும் வராமல் இந்திய அரசியல் சட்டம் என்ன உரிமைகளை வழங்கி இருக்கிறதோ அந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாடு. ஜூலை 1ஆம் தேதி ஏற்கனவே இந்த ஆண்டு ஒரு மாற்றுக் கொள்கைக்கான மாநாட்டை இடதுசாரிகள் நடத்தியிருக்கிறார்கள். அதற்கான இந்தியா முழுவதும் பிரச்சாரம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய மூன்றாவது அணி என்கிற வார்த்தையே நான் யோசித்து பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் பல வருடங்களாக சொல்லி அது மூன்றாவது அணி என்ன பேர் வைக்கலாம்? கரெக்ட். ஒரு நாணயமான நியாயமான கேள்வி அது. 2 கொள்கைகள் இந்த நாட்டில் ஒரே கட்சி வச்சிருக்கு. பொருளாதார கொள்கை. அரசியல் என்பது என்ன? அரசியல் என்பது ஒருமுகப்படுத்தப்பட்ட அரசியல், பொருளாதாரம் தான் அரசியல். இல்ல, இந்த மூன்றாவது அணின்னு அழைக்கிறத தவறுங்கிறீங்க. இது முதலாவது இடத்துலயோ இரண்டாவது இடத்துலயோ ஏதாவது ஒரு தேர்தல வந்திருந்தா அந்த நீங்க கொஞ்சம் விவரங்களை கொஞ்சம் சொல்வதற்கு என்ன அனுமதிங்க. பிறகு உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்வது என்னுடைய கடமை. ஒரு குறிப்பிட்ட பொருளாதார கொள்கை என்பது, ஒரு நாட்டினுடைய கொள்கை என்பது, இந்தியாவில் 2 கட்சிகளுக்கு அதே கொள்கை இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பொருளாதார கொள்கையிலே ஒன்றும் பெரிய மாற்றமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி பொருளாதார கொள்கையிலும் கூடுதலாக மதவாத கொள்கையும் வைத்திருக்கிறது என்பதை தவிர பொருளாதார கொள்கையை பொறுத்தவரை ஒரே மாதிரியான பொருளாதார கொள்கை தான். அந்த பொருளாதார கொள்கையை ஒட்டித்தான் இவர்களோட சேரக்கூடிய மாநில கட்சிகளும் மதச்சார்பற்றவைகளாக இருந்தாலும் ஆட்சியிலே அமர்வதற்காக இவருடன் சேர்ந்து கொள்கிறார்கள். எங்களுடைய நோக்கம் எல்லாம் ஒரு மாற்று பொருளாதார கொள்கையை இடதுசாரிகள் முன்மொழிகிறார்கள். காங்கிரஸ் வைத்திருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைக்கும் பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைக்கும் வித்தியாசம் எதுவும் கிடையாது. இதற்கு மாறாக ஒரு பொருளாதார கொள்கையை இந்திய மக்களில் கொண்டு போய் செல்வதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை தொடர்ந்து இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் கட்சியுடன் இணைந்து செய்து கொண்டே இருக்கிறோம். இது 2வது வைக்கலாமா, 3வது வைக்கலாமா, முதல்ல வரவே இல்லையே என்பது உங்களுடைய ஆதங்கம் என்பது எனக்கு புரிகிறது. உங்க ஆதங்கத்துக்கு நான் உண்மையிலேயே நானும் ஆதங்கப்படுறேன். ஆதங்கம் அல்ல, அப்சர்வேஷன். ஆகிய காரணத்தினால இந்த மூன்றாவது நம்பர் பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்பர் பண்றது சரியில்லைங்கிறது அதையும் தாண்டி இந்த ஒரு கூட்டம் கூட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாவுக்காக. ரைட். மற்றபடி இதுல வேறு சாயம் பூச வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமாக நான் புரிந்து கொள்கின்றேன். மேலும் பல கேள்விகள் இது சார்ந்து எழுந்திருக்கின்றன. உருவாகிறதா மூன்றாவது அணி? அக்டோபர் 30ஆம் தேதி மதவாதத்துக்கு எதிரான மாநாட்டை இடதுசாரிகள் கூட்டியிருக்கிறார்கள். பல்வேறு மாநில கட்சிகளுக்கு, அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு மாநில கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த மூன்றாவது அணிக்கான ஒரு அச்சாரமாக இது பார்க்கப்படுகிறது. அப்படித்தான் பார்க்க வேண்டுமா? ஒரு பலமான மூன்றாவது அணி தேர்தலுக்கு முன்பு சாத்தியமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்க, இது மூன்றாவது அணின்னு எண்ணாதீங்க, எண்ணிக்கை சொல்லாதீங்க, மாற்று அணி என்றுதான் பார்க்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பார்வை. இதை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்த்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய திரு டி கே ரங்கராஜன், மாநிலங்களவை உறுப்பினரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான திரு டி கே ரங்கராஜன், பத்திரிகையாளர் திரு கார்த்திகே செல்வன் மற்றும் பாரதிய ஜனதாவின் திரு கல்யாண்ராமன் ஆகியோர் இணைகிறார்கள். நான் திரு கல்யாண்ராமன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். மோடி பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு விட்டார். காங்கிரசும் பிரச்சாரத்தை பலமாக மேற்கொண்டு வருகிறது. ராகுல் முன்னிறுத்தப்படலாம். இந்த நிலையில இந்த ஒரு வாதத்தை இன்று மறுத்திட முடியுமா? இந்த வாதமும் பலமாக சொல்லப்படுகிறது. பாஜக அல்லாத, காங்கிரஸ் அல்லாத ஒரு பிரதமர் 2014 அமையத்துக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. இது ஒரு வலமான கற்பனை.
என்ன நேருடைய பாஷையில சொல்றதுன்னா ஒரு ஃபண்டாஸ்டிக் நான்சென்ஸ். என்ன இது நடக்குமா அப்படின்னு பார்த்தா யாரெல்லாம் சொல்லியிருப்பவர் யார் தெரியுமா? இதே யாருடைய வரிகள் தெரியுமா? போன ஆண்டு எல்கே அத்வானியோடைய வரிகள். A non-Congress, non-BJP Prime Minister heading a government supported by one of the two principal parties is possible அப்படின்னு சொல்கிறார் அத்வானி. சொல்லி ரொம்ப நாள் ஆல நான்சென்ஸ் அது இல்ல. அதாவது நீங்க மாறிய காலகட்டத்தில் இருந்து விஷயங்களை பார்க்கணும். இன்னைக்கு காங்கிரஸ தூக்கி தூர எறியணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்ப தேர்தல் வரும். இது சூழ்நிலை 1. இல்ல அத்வானியோட இந்த சூழ்நிலை 2. இன்னைக்கு தேர்தல்ல ஒரே இஷ்யூ தான் இருக்கு. ஒன்னு காங்கிரஸ் இஸ் ஹைலி கரப்ட். இது ஒண்ணுதான் இஷ்யூ. தொடர்ந்து இந்த கம்யூனிஸ்ட் மாதிரி ஆட்கள் மதச்சார்பின் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க எந்த அளவுக்கு மதச்சார்பின்மையா இருக்காங்கன்னு தெரியாது. ஒவ்வொரு ஸ்டேட்ல அவங்க மதச்சார்புடைய கட்சிகளோட சேர்ந்திருக்காங்க. அது மக்கள் அதை பத்தி கவலைப்படல. அதனால அதை பத்தி நான் பெருசா சீரியஸா எடுத்துக்கல. இக்னோர் தட் கன்டென்ஷனே அது எந்த அளவுக்கு அதை பத்தி அட்ரஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு மதச்சார்பற்ற அணி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போது மக்களாண்ட அதுக்கு பெரிய மரியாதை எல்லாம் கிடையாது. அதனால இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்க முயற்சி பண்றதே ஒரு அபத்தமான ஒரு செயலா தான் நான் பார்க்கிறேன். விட்டுருங்க. இப்ப காங்கிரஸ் இந்த மாநாடு மதச்சார்ப கட்சிகளின் மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. இது மூன்றாவது அணி என்ன ஒரு மாற்று அணி அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் அல்லாத பாரதிய ஜனதா அல்லாத ஒரு விஷயம் சொன்னாரு. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரே பொருளாதார கொள்கைன்னு சொன்னாரு. வெறும் பொருளாதார கொள்கை அடிப்படையில் தான் அந்த நாடு நடத்தப்படுதா அப்படின்ற முதல் கேள்வி. சொல்லி முடிச்சிடுறேன். ரெண்டாவது விஷயம், பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே பொருளாதார கொள்கைன்றதே அதே தப்பு. பிஜேபி லிபரலைசேஷனை சொல்லுச்சு, காங்கிரஸ் குளோபலைசேஷனை சொல்லுச்சு. இது பேசிக் டிஃபரன்ஸ். இது பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் மத்தியில் இந்த அடிப்படை இல்லாம மூணாவது இன்னொரு பொருளாதார கொள்கைன்னு ஒண்ணு இருந்துச்சு இந்த உலகத்துல. கம்யூனிசம் அதுக்கு பேரு இல்ல மார்க்சிசம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது காணாம போயிடுச்சு. there is nothing called மார்க்சிசம். அதுல ஜனநாயகத்துக்கு ஏற்புடையது இல்ல, பெனோலன் டிக்டேட்டர்ஷிப்னு சொன்னாங்க. துப்பாக்கியின் முனையில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப யாருமே சொல்லல. இல்ல 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 அடிப்படை கொள்கையில புரிஞ்சுக்கோங்க. என்ன இது ஒரு வன்முறை சக்தி இல்ல ஒரு தொழிலாளர் சக்தியை வச்சுதான் ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் காணாம போயின சித்தாந்தங்கள். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஏதோ ஒண்ணு உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்காத விஷயம். என்னோட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது ஒரு நான் காங்கிரஸ் நான் பிஜேபி பிரைம் மினிஸ்டர் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு அத்வானி சொன்னாரு. அன்னைக்கும் இன்னைக்கு என்ன மாதிரி அது? அன்னைக்கு பிஜேபி ஒரு வயபிள் ஆல்டர்னேட்டிவா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இருந்துகிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் கூட மற்ற கட்சிகள் ஒரு சக்தி வாய்ந்த கட்சிகளா உருவாயிட்டு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையும் இருந்துச்சு. எப்போ ஒரு வருஷத்துக்கு முந்தைய ஒரு சூழ்நிலை. ஆனா நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க கூடும்னு சொல்லப்படுது. பிரதமர் வேட்பாளராங்கிற பிரதமர் வேட்பாளர் விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டுடைய ஆஸ்பிரேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, என்ன இந்த நாடு கிட்டத்தட்ட மாநில இஷ்யூஸை பேஸ் பண்ணியே நடத்தப்பட்டு இருக்கிற ஒரு நாடு ஆயிடுச்சு இந்த குறுகிய காலகட்டத்தில். ஒரு 20 வருஷங்கள்ல ஸ்டேட் இஷ்யூஸ் பேசக்கூடாது. ஸ்டேட் இஷ்யூஸ் தான் இன்னைக்கு ப்ராமினன்ட் ஆயிட்டு வருது. அதனால மாநில கட்சிகள் பிரதானமான ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குன்னா மக்கள் காங்கிரஸ் தூக்கி போடுறது யாரு, டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றது யாரு, இது ரெண்டு தான் இஷ்யூ. ரைட். அந்த இஷ்யூஸ்ல இது சரியா இருக்காதுங்கிறதுடைய வாதம். திரு கார்த்திகை செல்வன் அவர்கள்ட்ட நான் கொண்டு போறேன். இந்த ஒரு தேர்தலுக்கு முன்பாக ஒரு மாற்று அணி அல்ல மூன்றாவது அணின்னா அவருக்கு வச்சுக்கிறார். மாற்று அணி சொல்ல வேண்டாம் என்கிறார். சொல்லுங்க, என்னுடைய வியாக்கியானம் அதுக்கேதான். ரைட், அது தவறு அப்படிங்கறத பாருங்க. ஒரு மாற்று அணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அல்லது ஒரு போஸ்ட் போல் சீனரியோல தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டு விஷயமா பார்க்கலாம். இதை ஒரு மாற்று அணி தேவையா, அதுக்கான தேவை இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா மாற்று அணிக்கான தேவை இருக்கு இன்றைக்கு சூழல்ல. ஏன்னா ரெண்டு சித்தாந்தங்களுக்கும் மாற்றான ஒரு சித்தாந்தம் வர்றதும் அதிகமான ஒரு வாய்ப்புகள் வாக்காளர்களுக்கு கிடைக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. அதுல சாத்தியப்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது பாக்கிறதுக்கு முன்னாடி அவரோட இப்ப நீங்க மோடி வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சுன்னு சொல்ற அந்த கூட்டத்திலேயே கூட நான் ஒரு சின்ன ஒரு இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மோடி வந்த பிறகு அத்வானி ரிலேட்டிவ்லி
நல்ல லீடர் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். வாஜ்பாய் இருந்தபோது அத்வானி தீவிர வலதுசாரியாக அறியப்பட்டவர். இன்னைக்கு மோடி வந்த பிறகு அவர் மிதவாதி ஆயிட்டார். அந்த அளவுல இன்னைக்கு ஒரு அறியப்படுறது. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாஜகவுக்கு பொறுத்தவரைக்கும் நீங்க சொல்லுங்க ஒண்ணுல, இன்னைக்கு தேசிய அளவுல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு இருக்கிற 2 கூட்டணி கட்சிகள் தான் இருக்காங்க. தற்போதைய நிலைமையில பஞ்சாப்லயும் இவங்களுக்கு மகாராஷ்டிராவிலையும் மட்டும்தான் கூட்டணி கட்சிகள் இருக்குது. மற்ற வேற எந்த இடங்களிலும் இதுவரைக்கும் கூட்டணிக்கான ஆட்கள் வரல. இவங்க பேசிட்டு இருக்காங்க எல்லா இடங்களிலும். அதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா மோடி அப்படிங்கிற ஒரு தலைவரை முன்னிறுத்தும் போது எலைட் கிரவுடு, முதல் முறை வாக்களிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் ஓரளவுக்கு அதுக்காக கொஞ்சம் பேர் திரும்பினாலும் கூட இந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. மோடியை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னா நிறைய பிராந்திய கட்சிகள் வராதுங்கிறீங்களா? பிராந்திய கட்சிகளை குறிப்பிடுறீங்க. பிராந்திய கட்சிகள் பெரும்பாலும் சிறுபான்மை வாக்குகளை பெரிதாக நம்புகின்ற ஒரு கட்சிகள் சிறுபான்மை வாக்குகளை சிதறவிடக்கூடாது. அந்த பிளான்ல செயல்படுற ஜெகன்மோகனோ இல்லன்னா டிடிபியோ கூட இன்னைக்கு வேற மொழியில பேசுறாங்க, மோடியை பாராட்டுறாங்க, இல்ல சற்று நெருக்கம் காட்டுறாங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல பாத்தீங்க, இப்போ பிஜேபி இப்போதைக்கு இருக்கிற 2 கூட்டணி கட்சிகளோட வேற எந்தெந்த மாநிலங்களில் வருங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்குது. நிறைய இடங்கள்ல பிஜேபி இன்னும் போய் சேரவே இல்லை. நம்ம அதையும் ஒத்துக்கணும். நீங்க பிராக்டிகலா பாத்தீங்கன்னா ரியாலிட்டியில பாஜக மத்திய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. அது உத்தரப்பிரதேசத்திலயும் ஓரளவுக்கு இப்ப வந்துட்டாங்க, மகாராஷ்டிரால இருக்காங்க, குஜராத் இருக்காங்க, இதெல்லாம் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த 5-6 மாநிலங்களை தவிர பெரும் 200 இடங்களை வைத்திருக்கிற வெஸ்ட் பெங்கால்ல, ஒடிசால, தமிழ்நாட்டில், ஆந்திரால இங்கெல்லாம் இவங்களுடைய பொசிஷன் என்னங்கிறது நீங்க பார்க்கணும். அங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கான ஆல்டர்னேட்டா அவங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வர்றாங்க. வின்னிங் அலையன்ஸா இருக்கணும். அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வரலாம், இடங்களை பிடிக்கக்கூடிய அளவுக்கான பார்ட்னர்ஸ் வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதே நேரத்தில் இது 3வது அணி அப்படிங்கிற ஒரு அணிக்கும் இதே அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. 3வது அணிக்கு பார்ட்னர்ஸ் கிடைக்காத நிறைய மாநிலங்கள் இருக்கு. நீங்க பெரிய மாநிலங்களா இருக்கிற மகாராஷ்டிரால அவங்களுக்கு பார்ட்னர்ஸ் கிடையாது, குஜராத்ல கிடையாது, அல்லது இதுல ஆந்திரால வரலாம் ஒருவேளை. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல சிக்கல் இருக்குது. இடதுசாரிகளும் மம்தாவும் ஒன்னா சேர்ந்து போக முடியுமாங்கிற சிக்கல் இருக்குது. இடதுசாரிகளே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க இந்த இடங்கள்ல ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு இடம் கூட நிற்க முடியாத ஒரு சூழலும் இருக்குது. ஆக இப்ப இடதுசாரிகள் 3வது அணி அப்படிங்கிற ஒரு அணி அமைக்க வேண்டிய அவசியம் நிச்சயமா இருக்கு. ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? இந்த 3வது அணியில மாற்று அணின்னு வச்சுப்போம். மாற்று அணிகிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறதுனா, 2 தரப்புலையும் காங்கிரஸ் அல்லது பிஜேபி ரெண்டுமே தலைவர்களை முன்னிறுத்துற கட்சியாக இருக்கிறது. ஒரு பிரதமர் வேட்பாளர் அப்படின்றத முன்னிறுத்தி இந்த வேட்பாளருக்கு வாக்களியுங்கள், மோடிக்கு வாக்களியுங்கள், ராகுலுக்கு வாக்களியுங்கள். இப்போ இதுல மார்க்சிஸ்ட் என்ன ரோல் எடுக்கிறாங்க? நாங்க ஒரு ஒருங்கிணைப்பை பண்றோம், எங்களுக்கு பிரதமர் பதவி மேலாம் ஆசை இல்ல, 3வது அணி அமையும். ஆனால் அவங்க என்ன பாலிசியை முன் வைக்க போறாங்க? பாலிசியை முன் வச்சு வர்ற ஒரு மாற்று அணியாக இருக்கும் பட்சத்துல அந்த அணி எத்தனை இளைஞர்களை கொண்டு போய் சேர்க்க முடியும், எத்தனை இளைஞர்களை கவர முடியும்? ஏன்னா 12 கோடி இளைஞர்கள் முதல் முறையாக வாக்களிக்க போறாங்க இந்த தேர்தலில். நீங்க தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 66 லட்சம் பேர் முதல் முறை வாக்களிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்ப இவர்களை சென்றடையக்கூடிய அளவுக்கு இந்த மாற்று அணி இருக்கிறதா அப்படிங்கிறதும் 3வது அணிக்கான தேவைகள், வாய்ப்புகள் இருக்கிற அளவுக்கு சோதனைகளும் சவால்களும் அதிகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். அந்த சவால்கள் முறியடிக்கப்படுமா? எப்படி கையாளப்படும்? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, எப்படி இடதுசாரிகள் ஒருங்கிணைப்பார்கள்? பாரதிய ஜனதா காங்கிரஸ் அணிகளுக்கு மாற்றாக மற்றும் ஒரு அணி உருவாகிறதா? அக்டோபர் 30ஆம் தேதி இந்த மாத கடைசியில இடதுசாரிகள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மதவாதத்துக்கு எதிரான ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த கூட்டம், அதுல பங்கேற்கக்கூடிய கட்சிகள் தான் இந்த ஒரு அமைய இருக்கக்கூடிய இந்த ஒரு மாற்று அணிக்கு அல்ல 3வது அணிக்கு அச்சாரமாக முதல் காட்சி என்று நாம் புரிந்து கொள்ளலாமா? இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேசி வருகின்றோம். திரு டி கே ரங்கராஜன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகின்றேன். சில நம்ம இதுலயே எந்த அணின்னு அழைக்கிறதுலயே நமக்கு ஒரு சிறிய குழப்பம் இருக்கிறதுனால இப்படி அழைக்கலாமா? அனைத்து மாநில கட்சிகளுடைய ஒருங்கிணைந்த அணி இடதுசாரிகளுடைய தலைமையில அழைக்கலாம். அது ஒரு அணிக்கு ஒரு பேர் இருக்கணும் இல்லையா? இல்ல, நீங்க உங்க விருப்பத்துக்கு என்ன வேணாலும் பேர் வைக்கலாம். பேர் வைக்கிற அந்த விழாக்கு நான் வரல, அது உங்களுடைய முழு அதிகாரம். பல பேர்கள் நான் சொல்ல விரும்புறதெல்லாம், மரியாதைக்குரிய நண்பர் கல்யாணராமன் இந்த நிகழ்ச்சிக்கு சம்பந்தமில்லாத சில விஷயங்களை சொல்லி ப்ரொவோக் பண்ணணும்னு நினைச்சாரு. நான் ப்ரொவோக் ஆக விரும்பல. அந்த தலைப்புல ஒரு தனியா ஒரு டிஸ்கஷன் வச்சீங்கன்னு சொன்னா அதன் மீது பேசுவதற்கு நான் தயாரா இருக்கிறேன். இப்ப நான் சொல்ல விரும்புறது, இன்னைக்கு நம்ம நாட்டில் ஒரே மாதிரியான உலகமயம், தனியார் மயம், தாராளமயம் என்ற கொள்கைகளை
உள்ளடக்கிய 2 பெரிய கட்சிகள் இருக்கிறது. அதை நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. இதற்கு மாற்றாக ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி என்பது என்னுடைய இடதுசாரிகள் முன்மொழிகிறார்கள். என்னுடைய கேள்வி இதுல நீங்க சொல்லக்கூடிய எல்லா மாநில கட்சிகளும் இணைந்து வரலாம். இல்ல, என்னுடைய கேள்வி, அக்டோபர் 30 மாநாட்டுக்கு மதவாதத்துக்கு எதிரான மாநாடு அப்படின்னு அழைச்சிருக்கீங்க. மதச்சார்பற்ற கட்சிகளை மட்டும் தான் அழைச்சிருக்கீங்க இல்லையா? எனும் பொழுது எவை மதச்சார்பற்ற கட்சிகள்? இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் அழைக்கல, திமுகவை அழைக்கல, தேமுதிகவை அழைக்கல. எனும் பொழுது இவையெல்லாம் மதச்சார்பற்ற கட்சிகள் இல்லையா? ரொம்ப கரெக்ட். நல்ல நியாயமான கேள்வி அது. ஏன் அழைக்கல? திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி கடந்த 9 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட கடைசியாக நடந்திருக்கூடிய இந்த 4.5 ஆண்டு காலமாக மத்திய சர்க்காருடைய அனைத்து பொருளாதார கொள்கைகளையும் ஆதரிச்சு அந்த பக்கம் நிற்கிற பொழுது அந்த கொள்கையோடு இருக்கக்கூடியவர்களை எங்களால் அழைக்க முடியாது. மதவாதத்துக்கு எதிரான ஒரு மாநாடு தானே. இப்போ மதச்சார்பின்மை தானே. டோன்ட் ஸ்பிளிட் இட். மதச்சார்பற்ற தன்மை என்பது எங்கே வரும்? இந்த பொருளாதார கொள்கையினால் ஏற்படக்கூடிய வேக்கும் இருக்கு பாருங்க. இந்த வேக்கும் தான் மதவாதத்தை கலப்புது. பொருளாதாரத்துக்கும் மதவாதத்துக்கும் பொருளாதாரத்தை பற்றியா மதவாதத்தை சொன்னார் இல்லையா? 12 லட்சம் புதிய வாக்காளர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். 66 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. 12 கோடி பேர் இந்தியா முழுவதும் புதிய வாக்காளர் இருக்காங்கன்னு சொல்றாரு இல்லையா? இந்த வாக்காளருடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த வாக்காளர்கள் வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இன்னைக்கு 3 லட்சம். இது மாற்று அணியை மையப்படுத்தி இல்ல, மதவாதத்துக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி சொல்லும் பொழுது இப்ப நீங்க எல்லா மதச்சார்பற்ற கட்சிகளையும் தானே அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தணும். சொல்றது தப்பு. நீங்க கருப்பா இருப்பதெல்லாம் காக்கா என்று பார்க்க கூடாது. அப்படின்னா தேமுதிகவை மதவாத கட்சிங்கிறீங்களா? இல்ல பகுஜன் சமாஜ மதவாத கட்சிங்கிறீங்களா? இல்ல திரிணாமுல் காங்கிரஸ் மதவாத கட்சிங்கிறீங்களா? சொல்றேன். அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு மதவாதத்துக்கு எதிரான நீங்க ஒரு ஒருங்கிணைக்கிறீங்கன்னா இந்த கட்சிகள் என்ன கட்சிகள் இதை ஏற்றுக்கொண்டு வருகிறதோ அதை மட்டும் தான் அழைச்சாதான் ஏற்றுக்கொண்டு. திமுக அவங்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க, நீங்க நிராகரிச்சீங்க. அதே போல நீங்க எல்லா கட்சிகளுக்கும் எதுக்காக கூப்பிடணும்? திமுக எங்களை திமுக நிராகரித்தது என்பது எதுல நிராகரிக்கிறோம்? மதவாதத்துக்கு வேலையில்லா திண்டாட்டம், வறுமை என்பது ஒரு தளமாக மாறுது. அந்த தளத்தை உருவாக்கி திமுகவை நான் ஏன் அழைக்கணும்? திமுக மதவாதத்துக்கு துணை போகுதுங்கிறீங்களா? நிச்சயமா அதனுடைய நடவடிக்கை. அது மதச்சார்பற்ற கட்சி. திமுக மதச்சார்பற்ற கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் மதச்சார்பற்ற கட்சி. ஆனால் அதனுடைய நடவடிக்கைகள் பிஜேபியோட இப்ப பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு கட்சியோட நான் ஏன் பேசணும்? இல்ல, இப்போ நீங்க அழைத்திருக்கக்கூடிய, அதாவது ஜேடியு அழைச்சிருக்கீங்க, நிதிஷ்குமார் அழைச்சிருக்கீங்க. 6 மாசத்து வரைக்கும் பிஜேபியோட கூட்டணியிலே இருந்தாங்களே. அவங்க அவங்க மதவாதம் கூட்டணியிலே வந்தப்பறம் வெளியில இந்த நிமிஷம் மதவாதத்தை எதுக்கிற யாரா இருந்தாலும் நாங்க ஆதரிப்போம். அழைக்கிறதுல என்ன, ஏன்னா இது வெளியில இருந்து பார்க்கும்போது நீங்க ஒரு இந்த விளக்கம் எல்லாருக்குமே தேவையா இருக்குது. அறிய கேட்ட மாதிரி, ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கட்சிகளை மட்டும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து கூப்பிட்டுருக்கீங்க. அப்ப அந்த 3வது அணிக்கான ஓரளவுக்கு அதிகப்படியான வாக்குகளை பெறக்கூடிய தலைவர்களை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டுருக்க மாதிரி உத்தரப்பிரதேசத்துல முலாயம் சிங் ப்ரமோட் பண்றாங்க. நீங்க 3வது அணிக்கான கூட்டமே சொல்லிருக்கலாமே, மதவாதத்துக்கு எதிரான மாநாடுன்னு சொல்றீங்களே. இல்ல, தயவு செய்து நாங்க மாயாவதியோட பேசிக்கிட்டு இருக்கிறோம், நாங்க நாயுடுவோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். யார் இப்ப உடனடியா வரேன் என்று சொல்கிறார்களோ அவர்களை நாங்கள் அழைக்கிறோம். நாங்க பேசின தபாலினுடைய பதிப்பையோ அல்லது பேசிய ஒளிநாடாவையோ இங்க நாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. யெச்சூரி அவர்கள்ட்ட கேட்கும் போது மம்தா பானர்ஜி வாஸ் a minister in the cabinet of AB Vajpayee and then she was with Manmohan Singh. அதாவது ஆகிய காரணத்தினால அவங்களை கூப்பிடல அப்படிங்கிறீங்க. இந்த விமர்சனங்கள்லாம் நீங்க கூட்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய விமர்சனங்கள். சோ அப்படி நீங்க ஒரு மதவாதத்துக்கு எதிரான மாநாடு எப்படி? இல்ல, கொஞ்சம் டீப்பாவே பேசுவோங்க. மாநில கட்சிகளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டமே, அவர்கள் மத்தியில் இருந்து கொண்டு மாநிலத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மத்தியில் இருந்து கொண்டு தன்னுடைய மாநிலத்தினுடைய தளத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற பொழுது மத்தியில் தாங்கள் இருப்பது என்பதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை செயல்படாமல் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று நினைக்கிறார்கள். அதிமுக அப்படி நினைக்காது, அல்ல சமாஜ்வாதி அப்படி நினைக்காதுன்னு உங்களால் உறுதியா சொல்ல முடியும்? எப்படி இந்த மாதிரி சிந்தனை சமாஜ்வாதிக்கோ அதிமுகவுக்கோ இல்லை? இன்னொரு கட்சி என்ன நினைக்கிறது என்பது இப்ப சொல்லவே முடியாது. அரசியல் இன்றைய நிலைமை என்னன்னு தான் பேச முடியுமே தவிர நாளைக்கு என்ன நிலைமை என்று யாரும் ஆளுடன் சொல்லவே முடியாது. ஆக இன்றைய நிலைமையில் இந்த இயக்கங்கள், இந்த கட்சிகள் ஒரு மதச்சார்பற்ற
ஒரு மாநாட்டுக்கு வர தயாராக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க. திரு கல்யாணராமன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். இப்போ நீங்க ஒரு மாற்று அணியை பற்றி பேசும்பொழுது ஏன் இந்த ஒரு பெடரல் ஃப்ரண்ட் சற்று பலமாக தெரிகிறது அப்படின்னா, இன்னைக்கு திரு கார்த்திகை செல்வன் குறிப்பிட்டது போல பல எந்த கட்சிகள் இன்னைக்கு ஒரு கூட்டணி அப்படிங்கிறது நிதர்சனம் ஆயிடுச்சு 1980களுடைய இறுதியில் இருந்தே. இன்னைக்கு எந்த கூட்டணி கட்சியும் கூட வரத்துக்கு தயாராக இருக்கிறது? எவையெல்லாம் இவங்களோட இன்னைக்கு ஒரு ஃப்ரண்டாக இருக்கோ அதுல பல கட்சிகள் உங்களோட இருந்த கட்சிகள். நீங்க மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எதனா பார்க்கணும். அதை 2 பாயிண்ட் இருக்கு. ஒன்னு நம்பிக்கையின் அடிப்படையிலான முயற்சி, இன்னொன்னு நப்பாசையின் அடிப்படையிலான முயற்சி. சரி, இந்த பூ மேத்தாவுடைய ஒரு கவிதை இருக்காது, சொல்லிதான் ஆகணும். இங்க நம்பிக்கை நார் மட்டும் நம் கையில் கிடைத்து விட்டால் வெற்றி பூக்கள் எல்லாம் தானாய் வந்து ஒட்டிக்கொள்ளும். 210 சீட்டு பிஜேபி வாங்கிடும்னா இதுல மதச்சார்மையா எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு எல்லாரும் வந்து ஒட்டிப்பாங்க. இதான் நிதர்சனமான உண்மை. சொல்லி முடிச்சிடுறேன். 200 சீட்டு பிஜேபி வாங்குறது கஷ்டமான விஷயம் இல்ல. 200-210 சீட்டு. ஆனால் ஒரு மேற்கு வங்கத்திலயோ இவங்க இருக்காங்களான்னு தெரியல, கேரளாலேயோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களால என்ன பண்ண முடியும்? மதச்சார்பின்மை என்ற பேரால இன்னைக்கு ஏதோ ஒன்று குக் பண்ண முயற்சி பண்றாங்க. இது ஒரு நப்பாசை முயற்சி, நம்பிக்கையின் அடிப்படையிலான முயற்சி இல்ல. 210 வாங்குவேன்னு சொல்றீங்க. 210 சீட்டு பிஜேபி வந்துடுச்சுன்னா எல்லா கட்சிகளும் ஒட்டிக்கும். வந்துருச்சுன்னா நல்லா இருக்கு. அதெல்லாம் பழமொழிகள். பட் நடைமுறை சாத்தியம் ஒண்ணு இருக்கு. 193 சீட் வாங்கின கட்சி பிஜேபி. அதனால இன்னொரு 183 வாங்கின கட்சி பிஜேபி. அதனால அங்க இருந்து ஒரு 25 சீட் அதிகம். அங்க இருந்து ஒரு 25 இப்போ பிஜேபி ஒண்ணு ஒற்றுமையான கட்சி அல்ல சார். அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. என்ன அவர் கேட்டாரு? நீங்க தேமுதிக, மதிமுக, திமுக இவங்க எல்லாம் ஏன் கூப்பிடலன்னு கேட்டாரு. அவங்க எல்லாம் மதச்சார்பற்றவர்கள் இல்லையான்னு கேட்டாரு. அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியல. நீங்க உங்களால ஏதோ மழுப்ப முடிஞ்சது. ரியாலிட்டி என்ன? இது ஒரு நப்பாசை முயற்சி. அந்த நப்பாசை முயற்சிக்கு நீங்க ஏதோ முயற்சி பண்றீங்க, சந்தோஷம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த முயற்சி வரும் காலகட்டங்களில் தொடரும். எந்த கட்சிகள் இப்ப இன்னைக்கு உங்களோட இன்னைக்கு கூட்டணிங்கிறது நிதர்சனமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில சில இடங்கள்ல நீங்க ஆர்கனைசேஷன்ல, பல இடங்கள்ல ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங்கா இல்ல, எந்த கட்சிகள் உங்களோட வரும்னு உறுதியா நம்புறீங்க தேர்தலுக்கு முன்பாக? எந்த கட்சிகள் எல்லாம் பிஜேபியுடைய அணியிலிருந்து வெளியே போச்சோ அது எல்லாம் திரும்ப வரும். ஓகே, இந்த இடத்துல நான் லிஸ்ட் பேச முடியாது, பேசக்கூடாது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் காரணங்களால. என்ன பிஜேபி பேசிக்கிட்டு இருக்கு. பல தமிழ்நாட்டிலேயே கூட 3வது அணி உருவாகலான்னு கூட பேசப்படுது. 3வது அணிங்கிற விஷயத்தை நீங்க அங்கீகரிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் உங்களால 3வது அணி பேசப்படுது. அதனால எந்த சூழ்நிலை எப்படி மாறும்? இன்னைய தேதிக்கு எலெக்ஷன் நடந்தா பிஜேபி ஒரு மாபெரும் சக்தியா எமர்ஜ் ஆக போகுதுன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. அதை அவர் இன்னொரு ஃபார்மேட்ல சொன்னாரு. இளைஞர்களுடைய ஒரு நம்பிக்கை நாயகனா இன்னைக்கு ஒரு மாபெரும் தலைவனா மோடி உருவாயிட்டு இருக்காரு. அதை இளைஞர்கள் தான் இந்த நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போறாங்க. வளர்ச்சி டெவலப்மெண்ட் தான் இந்த நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போறாங்க. ஆனா அது ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வர முடியுமான்னு தான் பிரச்சனை. அதுதான் மூமிதாவுடைய கவிதையை சொன்னேன் நானு. ஒட்டிக்கொள்வார்கள். கார்த்திகை செல்வன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பினேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேசிய கட்சிகளை காட்டிலும் திராவிட கட்சிகள், மாநில கட்சிகள் பலமா இருக்கும்பொழுது இந்த 3வது அணி இல்ல மாற்று அணிங்கிற ஒரு விஷயம் இங்க மற்ற மாநிலங்களை காட்டிலும் சிக்னிபிகண்டான ஒரு விஷயம். இங்க ஒரு எபி சென்டரா பார்க்கலாம். நிச்சயமா. ஏன்னா இப்போ அதிமுக ஏற்கனவே ஒரு நட்பு கட்சியாக தான் இருக்காங்க மார்க்சிஸ்ட் பார்ட்டியோட. அவங்களோட தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. பாஜக மாதிரியான இல்ல காங்கிரஸ் மாதிரி கட்சிகள் சிக்னல்ஸ் எல்லாம் இருந்தா கூட அவங்க அதை பத்தி என்டர்டைன் பண்ணல. இப்போதைய பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப அதிமுகவோட நிலைப்பாடுங்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளோட அவங்க ஒரு நெருக்கமான ஒரு நட்புல தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு சூழல்ல அவங்க மாற்று அணியில் இடம்பெறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, சாத்தியக்கூறுகளும் இப்போ வரைக்கும் இருக்கிறது பெரும்பாலும் இதுதான் ஒரு லோக்சபாக்கான ஒரு அணியாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஆனால் இது தேசிய அளவுல என்ன இந்த ஒரு மாற்று அணி வரும்போது நிறைய பிரதமர் வேட்பாளர்கள் இருக்காங்க இந்த அணியில.
அந்த சிக்கலை இது எப்படி வந்து கையாள போகுது? அது மார்க்சிஸ்ட் கட்சியோடைய முக்கியமான ஒரு பணியாக கூட இருக்கும். ஏன்னா அவங்க தான் வந்து கன்வீன் பண்றாங்க. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இருந்த இடத்துல வந்து இன்னைக்கு பிரகாஷ் காரத்தோ அல்லது கட்சியோ இருந்து அதை செயல்படுத்த வேண்டிய ஒரு அந்த மாற்று அணியை அமைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும்போது முலாயம் சிங் யாதவுக்கும் அந்த ஆசை இருக்கிறது. இங்க வந்து அதிமுகவினுடைய தலைவியும் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழல்ல இவங்க வந்து பாலிசிஸ் பேச போறாங்களா, தலைவர்களை முன்னிறுத்த போறாங்களா? அப்ப தலைவர்களை முன்னிறுத்தாத பட்சத்துல வாக்குகள் வருமா? இந்த கேள்விகளுக்கு மூன்றாவது அணி சாத்தியம் இல்லைன்னு முலாயம் சிங் ஏற்கனவே சொல்லிட்டாரு. எது சாத்தியம் இல்ல? மூன்றாவது அணி சாத்தியம் முலாயம் சிங் சொல்லிட்டாரு. செய்தித்தாள் படிச்சிருப்பீங்க. மூன்றாவது அணியுடைய வேட்பாளர் தான் பிரதமர் அண்ணா தேர்தலுக்கு பிறகு அப்படின்னு நேற்று சொல்லியிருப்பதாக எல்லா நாளிதழ்களிலும் வந்திருக்கிறது. முலாயம் சிங் மாதிரி ஒருத்தர் கன்சிஸ்டன்டான தலைவரும் கிடையாது. மாயாவதி இவங்க வெஸ்ட் பெங்கால் சிஎமோட பேசிட்டு நான் வந்து நிச்சயமா காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கிறேன்னு சொல்லுவாரு. அடுத்த நாள் திருப்பி அவங்களோட இந்த சவால்களை எப்படி இந்த ஒரு மாற்று அணி அல்ல மூன்றாவது அணி சமாளிக்கும்? பிரதமர் வேட்பாளராக யாரை முன்னிறுத்தும்? தேர்தலுக்கு பிறகு அது முடிவெடுக்கப்படும் என்றாலும் கூட அது அவ்வளவு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு விஷயமா உருவாகிறதா மூன்றாவது அணி? அக்டோபர் 30 இடதுசாரிகள் ஒரு மாநாட்டை, மதவாதத்துக்கு எதிரான மாநாடு என்று மாநில கட்சிகள் பலவற்றையும் அழைத்து ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றன. இந்த ஒரு மாநாடு மூன்றாவது அணிக்கான இந்த ஒரு தேர்தலை மையப்படுத்திய ஒரு தொடக்க முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. மூன்றாவது அணி அமையுமா? தேர்தலுக்கு முன்பாக இந்த ஒரு மாற்று அணி அமையுமா என்ற ஒரு கேள்வி எல்லாம் எழுந்திருக்கிறது. டி.கே. ரங்கராஜன் அவர்கள்ட்ட கேட்கிறேன். இடைவேளைக்கு முன்னாடி திரு கார்த்திகை செல்வனும் அந்த விஷயத்தை எழுப்பினார். மூன்றாவது அணிக்கு இல்ல மாற்று அணிக்கு பிரதமர் வேட்பாளர் யார்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா முன்னிலையாகிறார் பிரதமர் பதவிக்கு எனும் பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதை எப்படி கையாளும்? உங்களுடைய நிலைப்பாட்டில் என்னவா இருக்கும்? பொதுவா இப்போ உங்களுடைய பிரதான அணுகுமுறை எப்படி இருக்கணும்? பிஜேபி ஒரு வேட்பாளரை அறிவிச்சிடுச்சு, காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை அறிவிச்சிடுச்சு என்று சொல்ற போது கார்த்திகேயன் சொன்ன 12 கோடி புதிய இளைஞர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒரு ஊழல் இல்லாத நாடாளுமன்றமா இருக்குமா? எம்பிக்கள் ஃப்ராடு பண்ணாதான் இருப்பானா? மக்களுக்கு சேவை செய்பவர்கள் நிறுத்தப்படுவார்களா? அதனால்தான் அண்ணா ஹசாரே பின்னாடி இந்த இளைஞர்கள் எல்லாம் போனாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஊழலான ஆட்களை நிறுத்துவதை மறைப்பதற்காக மோடியை கொண்டு முன்னாடி நிறுத்துறதோ அல்லது நம்ம ராகுல் காந்தி முன்னாடி நிறுத்துறதோ அல்ல. இது அமெரிக்கன் எலெக்ஷன். இது ரொம்ப முக்கியமான அமெரிக்கன் பேட்டர்ன் ஆஃப் எலெக்ஷன் இந்தியால கிடையாது. இல்ல பிரைம் மினிஸ்டர் நான் உங்களை ஒன்று கேட்கிறேன். நாளைக்கு தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு காங்கிரசுக்கு மெஜாரிட்டி இல்லாத போது மெஜாரிட்டி உருவாக்குறதுக்கு மற்ற கட்சி தேவைன்னு சொன்னா, மற்ற கட்சி ராகுல் காந்தி இருந்தா மாற்றோம்னு சொன்னா காங்கிரஸ் இருந்தாலும் விட்டுரும். மோடி இருந்தா நாங்க சேர மாட்டோம்னு சொன்னா மோடியை கைட்டு விட்டுருவாங்க. அவங்க எதுவும் அரசியல் நடக்கலாம். இப்ப இவங்க சொல்லக்கூடியது என்பது இவங்களுக்குள்ள சொல்லக்கூடியது. ஜனங்க அதை ஏத்துக்கணும் இல்ல, மற்ற கட்சிகள் அதை ஏத்துக்கணும் இல்ல. ஆகவே நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பிஜேபி என்ன சொல்லணும்? எங்களுடைய வேட்பாளர்கள் யாருமே ஊழல் செய்தவர்களாக இருக்க மாட்டார்கள். பங்காள லட்சுமணையை நாங்கள் நிறுத்த மாட்டோம் அல்லது எடையூரப்பாவோட கூட்டி சேர மாட்டோம் என்று பிஜேபி முதல்ல மக்கள் கிட்ட சொல்லணும். காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லணும்? நாங்க திமுகவோட கூட்டி சேர மாட்டோம். ஐயா அது உங்களுக்கும் பொருந்தும். 2004 நீங்களும் கூட இருந்தீங்க, காங்கிரஸ் கூட இருந்தீங்க. அதனால ஊழலை பத்தி இங்க பேசிட்டு இருக்காதீங்க. அதாவது இப்ப அவங்க நாங்க ஒரு பிரதமர் வேட்பாளர் சொன்னா அந்த பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை எம்பிக்கள் முடிவு பண்ணணும். இப்ப நீங்க தேர்தலுக்கு அங்க அவ்வளவு எளிமையா முடிவு செய்யப்படுமா? அங்கதான் கன்ஃபியூஷன் ஆரம்பிக்கும். பல பிரதமர் வேட்பாளர்கள் இந்த அணியில இருக்காங்கங்கறத ஒரு பொதுவான பார்வை. சந்திரசேகர் முடிவு பண்ண முடியும், தேவகவுடா முடிவு பண்ண முடியும், ஜனாதிபதி வேட்பாளரை முடிவு பண்ண முடியும். இதெல்லாம் முடிவு பண்ண முடியும் போது நீங்க சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்திலயுமே தேசிய கட்சிகளுடைய பங்களிப்பு இருந்திருக்கு அப்படிங்கறதையும் மறுக்க முடியுமா? நிச்சயமா மறுக்கல. நான் தலைவரா எமர்ஜ் ஆவறதையும் மறுக்க முடியாது. கவர்மெண்டாவும் இல்ல. பாஸ்ட் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கன்சிஸ்டன்ட் கவர்மெண்ட்டும் இல்ல. எந்த ஒரு மாற்று அணியினுடைய பிரதமரும் 2 ஆண்டுகள் பிரதமராக இல்ல. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே இந்தியன் டெமோக்ரசி ரொம்ப இளமையான டெமோக்ரசி. இது ஒன்றும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் மாதிரி ஒரு மெச்சூர்டான வளர்ச்சி அடைந்த ஒரு ஜனநாயகம் அல்ல. இது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜனநாயகம். பல்வேறு விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல எது எப்படி டெவலப் ஆகும் என்பது காலம் தான் சொல்ல முடியும்.
ஆகவே ஒரு மாற்று கொள்கை இல்லை என்று சொன்னால் மக்களுடைய வாழ்க்கை நலன் பாதிக்கும், மக்களுடைய துன்ப துயரம் பாதிக்கும். அதை மாற்று கொள்கை வேண்டும் என்று நாங்க சொல்றோம். 2009 கூட பார்க்கும்போது ஒரு போட்டோ ஆப் இருந்தது, எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்து தேர்தலுக்கு முன்பாக நின்னாங்க. ஆனா இப்ப ஏறத்தாழ தேர்தலுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், மூணாவது அணி வேணுங்கிற ஒரு மனநிலை இருக்கவங்க கூட தேர்தலுக்கு பிறகு சொல்றேன்னு நிதிஷ் சொல்றாரு, இல்ல முலாயம் சொல்கிறார். ஆக தேர்தலுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு அணி சேரல், இதுதான் இந்த அணி அப்படின்னு அடையாளம் காட்டப்படாதுன்னு நம்புறீங்களா? இல்ல, அது சொல்ல முடியாது. எல்லாருமே இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகளுக்காக கொஞ்சம் வெயிட் பண்றாங்க. அப்புறம் இந்த 3 மாதங்களுக்குள்ள மோடியினால இன்னும் ஏதாவது ஒரு அலையை உருவாக்க முடியுமான்னு பாஜக காத்துட்டு இருக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு பெரிய ஹோப் எல்லாம் இல்லாம தான் இருந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஏன்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பிறகு ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்றதை ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அவங்களுக்கு. எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மார்க்சிஸ்ட் எம்பி அவர்கள் வந்து திமுகவை குறை சொன்னதன் மூலமா காங்கிரஸ் அதாவது திமுக மாதிரியான ஒரு ஊழல் கட்சியினால காங்கிரசும் கரைப்பட்டுட்டது மாதிரியும், காங்கிரஸ் ஊழலற்ற ஒரு ஆட்சி நடத்துகிறதாகவும் ஒரு புரிதல். காங்கிரசுடைய ஊழல் என்பது பிரதான ஊழல், காங்கிரஸ் என்பது வரலாறு. ஏன் வந்து மார்க்சிஸ்ட் கட்சி மாதிரி ஒரு கட்சியும் கூட இந்த 5 ஆண்டுகள் வந்து இந்த ஆட்சி நீடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு விட்டாங்கிறதுலயும் ஒரு கேள்வி இருக்கு. அந்த ஆட்சியை வந்து 5 ஆண்டுகள் நீடிக்க விட்டதன் மூலமாக கூட அந்த ஊழலற்ற ஒரு ஊழலான ஒரு ஆட்சியை ஏன் நம்ம நீடிக்க வச்சாங்க? 2008 நம்பிக்கை இல்ல தீர்மானம். கார்த்திகேயன் ஒரு சிறந்த அரசியல் விமர்சகர். ஒரு கவர்மெண்ட் கவுத்தாச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு இல்லாமையா கவர்மெண்ட் பண்ண முடியாது. ஆல்டர்னேட்டிவ் அந்த பார்லிமெண்ட்ல எங்க இருக்கு? இல்ல, அப்போ ஆல்டர்னேட் இல்லாத பட்சத்துல நம்ம ஊழலோட ஒரு ஆட்சி நீங்க நீடிக்கும் இல்ல 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் போக வேண்டியது. 5 ஆண்டா 4 ஆண்டா இல்லைங்க. இப்ப இந்த கவர்மெண்ட் பேர்ல, இப்ப இருக்கிற கவர்மெண்ட் பேர்ல இந்த ஆட்சி வேண்டாம் என்று ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்னாடி, நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு பிறகு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அது யோசனை இல்லாம எப்படி நீங்க ஆட்சியை கவிப்பீங்க? ஆட்சியை கவிழ்க்கிறதுங்கிறது இல்ல, ஆட்சிக்கான நெருக்கடிகள் எவ்வளவு தூரம் கொடுக்கிறோம் அல்லது எந்த பில்ஸுமே இதுல நிறுத்தப்படல. நீங்க எந்த எதிர்த்த எந்த பென்ஷன் பில் எங்களோட எதிர்த்து நின்று அதை விமர்சிச்சு ஓட்டு போட்டது என்பது இடதுசாரி கட்சிகளோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளஸ் நம்ம திரிணாமுல் காங்கிரஸ். மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்க கொடுத்த அமெண்ட்மெண்ட் குறைந்தபட்ச பென்ஷன் கடைசி சம்பளத்தை 50% இருக்கணும்னு சொன்னாங்க. திரு கல்யாணராமன் அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். அத்வானி போன வருஷம் சொன்னது போல நான் காங்கிரஸ் அல்லாத பிஜேபி அல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர் வரமாட்டாங்கன்னு உறுதியா சொல்ல முடியுமா? அந்த ஒரு எண்ணத்தை அத்வானி இப்பொழுது மறுபரிசீலனை செஞ்சிருப்பாரா? அத்வானி அவருடைய ஒப்பீனியனை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைமையில் தான் இருக்காரு. அப்படி அவர் சொன்ன வலுவான ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு, பிஜேபிக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, காங்கிரஸ் தூக்கி அடிக்கணும்னு ஒண்ணு, வளர்ச்சி 2, 3வது காரணம் இவங்க முயற்சி பண்றாங்க இல்லையா, தேர்ட் ஃப்ரண்ட்னு ஒண்ணு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இந்தியாவில் மாபெரும் ஃபெயில்யூர். அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே நடக்காது. மக்கள் தெளிவா இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அப்படிங்கறதோட கருத்து. வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அதே வேளையில சோதனைகளும் சவால்களும் அதிகம் அப்படிங்கிறது திரு கார்த்திகை செல்வனுடைய கருத்தாகவும் பார்க்கின்றோம். பார்ப்போம், அக்டோபர் 30 இந்த முயற்சி தொடங்குமா, அது தொடருமா? அதே போல தேர்தலுக்கு முன்பாகவே இது வந்து ஒரு வலுப்பெறுமா, தேர்தலுக்கு பிறகுதான் இந்த நிலை வருமா? மாநில கட்சிகள் வலுப்பெறுகின்றனவா? தேர்தல் இதற்கான பதிலெல்லாம் நமக்கு சொல்லும். வரக்கூடிய காலங்களுக்கான விடையை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கொடுக்கும். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற திரு டி.கே. ரங்கராஜன், திரு கார்த்திகை செல்வன் மற்றும் திரு கல்யாணராமன் மற்றும் பார்க்க நேயர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.